பேராசிரியர்கள், ஒன்று கூடியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. பாரத பிரதமர் அவர்கள் முன்னெடுப்பிலே இந்த உலக யோகா தினம் அறிவித்த பிறகு திருக்குறளையும் ஒரு பன்னாட்டு தினமாக அறிவிக்க செய்ய வேண்டும் என்ற முனைப்பிலே கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அமைப்பு செயலாற்றி வருகிறது. திருவள்ளுவர் அவர் மிகவும் எவ்வளவு தூரம் சிந்தனையை ஆழமாக நினைத்திருக்கிறார் என்பது எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விடயமாக இருக்கின்றது. நான் சும்மா அந்த சயின்ஸோட பார்க்கும்பொழுது நாங்கள் சயின்ஸ் ரிசர்ச்சில் எங்களால் சில வழியில் ஒரு 10 வருஷம் முந்தி பார்க்கக்கூடியா இருக்கும், சில 20 வருஷம். நான் நிற்கல என்னால் 20 வருஷத்துக்கு மேலே போயிட்டு என்னுடைய ரிசர்ச்சில். அதாவது நாங்கள் செய்த வீரியர் தற்பொழுது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. 1998ஆம் ஆண்டு செய்த வேலைகள் தற்பொழுது 2026 மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இணைச்சி அதில் அப்போ இவற்ற ஆழமான சிந்தனை எங்கேயோ போயிருக்கு. நாங்கள் அவ்வாறு வர வேண்டும். எங்களுக்கு ஆழமாக சிந்திக்கக்கூடிய எதிர்காலத்தை வடிவாக உணர்ந்து இன்றைய வாழ்க்கையை நாங்கள் செய்து கொண்டு போனால் எங்களோட வாழ்க்கை மிகவும் சஸ்டைனபிளாக இருக்கும். எதை அவர் அந்த இதுக்கு மேலதிகமாக ஏதாவது இருக்குமாண்டு அறிஞர்கள்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன அவர் ஒன்றே தவற விடையில் என்றுதான் தலைவர் பேசிக்கொள்வதை நான் கேட்டேன். ஏதாவது ஒன்றையும் அவர் தவற விட்டிருக்கிறாரா என்றுதான் தெரிகிறது. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒரு செய்த ஒரு திருக்குறள், அது ஒரு சின்ன 7 சொற்களிலே அடக்கி செய்த ஒரு பெருமையானது ஒன்று. அவை 2050ஆம் ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்டிருந்தாலும் இன்று வரையுமே அது இன்றுக்கும் அது காலத்துக்கும் அது ஏற்ற வகையாக தான் இருக்கிறது. அதில் ஒரு மாற்றம் இல்லை. இன்று காலத்துக்கும் ஏற்றமாக நான் நினைக்கிறேன் வருங்காலத்துக்கும் அது ஏற்றதான் இருக்கும். அவை அந்த வகை சில நூல்கள் அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு அந்த அது வழக்கிழந்து போயிடும் அல்லது அது பொருள் அந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாமல் போகும். ஆனால் அந்த திருக்குறள் ஒன்றுதான் அது எக்காலத்துக்குமே ஒரு ஏற்றதாக அந்த எங்களுடைய மனித பண்புகளுக்கு இந்த மாதிரி வாழ வேண்டும் என்பதை கூறுகின்ற ஒரு நூலாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் நடுக நான் சொல்லுகின்ற ஒரு வாசம் எனக்கு பிடித்தது என்னென்றால் இந்த செய்தக்க அல்ல செயற்கடும், செய்தக்க செய்யாமை அலங்கடும் என்று வாழ்கிறது. நான் அவங்க எங்களுடைய ஒத்துவதற்கு அதைத்தான் நான் சொல்றது. நீங்கள் செய்ய கூடாததை செய்ய வேண்டாம், செய்யக்கூடியதை செய்யாமல் விடுறதும் மாபெரும் அழித்துவோம், அதிலும் தவறுதான். செய்தக்க அல்ல செயற்கடும், செய்தக்க செய்யாமை அலங்கடும் என்று அது இன்னத்தை விட்டு உண்மையிலே அந்த வள்ளுவர் அது ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பு. அதை நாங்கள் இப்படி ஆராய்ச்சி செய்வதென்பது அது மிகப்பெரிய பெருமை. எங்களுடைய வடமானத்தையே கிடைத்திருக்கிறது. அந்த வகையை நாங்கள் அது பெருமை அடைகிறோம். என்ன பண்புகளையும் அது அறமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு பண்பை எடுத்தாலும் சரிதான், ஒரு அரசியல் எடுத்தாலும் சரிதான், எல்லாவற்றுக்குள்ளேயுமாக தங்களுடைய அந்த ஒரு கருத்துக்களை எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றனர். விழுந்தோப்பல் என்பது மற்றது எவ்வாறு இருக்க வேணும் என்பது மற்றது ஒரு தாக்கம். அதாவது நாங்கள் செய்கின்ற இன்னா செய்தாரை கொடுத்தல் அவர் நன்னியம் செய்து விடல் என்றது. நாங்கள் அநேகமானவர்கள் நாங்கள் பழி வாங்குவவர்களாக தான் இருக்கிறோம். என்ற கூடுதலாக எங்களுக்கு ஒன்று செய்து கொண்டால் பழி வாங்குவது அது பிறகு இன்னும் எங்களுக்கு இன்னும் அது கூட்டிக்கொண்டு போகும். அவை அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னியம் செய்து விட வேண்டது அது மிக மிக முக்கியமான ஒரு கருத்து. எல்லோரும் ஒரு முறை என்னென்றால் எங்களுடைய நிர்வாகங்களில் கூட அந்த இன்னா செய்தாரை ஒருத்தல் அவருக்கு அவர் நன்னியம் செய்து விடுவதை வள்ளுவர் மிக அழகாக வச்சு கூடுகிறார். அவர் அந்த வகையிலே இந்த வள்ளுவ பெருமான் ஒரு உண்மையிலே ஒரு இப்படியான ஒரு குரல். அது இப்போ நான் நினைக்கிறேன் இத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே கூட 22 மொழிகளுக்கு மேலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மற்ற உலகம் முழுவதற்குமே
பல 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு அறிவு தருகிற ஒரு பொக்கிஷமாக தான் இந்த திருக்குறள் விளங்குகின்றது. மேலும் பண்டைய காலங்கள் மட்டுமல்ல, நித்திய சமகாலத்தைய ஒரு செய்தியான திருக்குறள் ஆல் வழிநடத்தப்பட்டு செல்கின்றோம். திருக்குறள் அதன் பிறப்பிடத்தை தாண்டி காலம் மற்றும் புவியியல் முழுவதும் ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் அதிர்ச்சியூட்டும் தெளிவுடன் பேசக்கூடிய ஒரு விடயம். திருவள்ளுவரின் மேதைமை கௌரவ துணைவேந்தர் அவர்கள் கூறியது போல மெட்டாபிசிக்ஸில் அல்லது ராக்கெட் சயின்ஸில் இருந்தாலும் வடிகட்டிய உலகளாவிய உண்மையிலேயே உள்ளது. எடுத்து செல்ல வேண்டியது என்னவர் பொறுப்பாக இருக்கிறது.